கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிழ்வுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 17. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது எங்கே நிகழ்ந்தது, என்ன நிகழ்ந்தது என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் 4 சுவிசேஷத்திலும் இடம்பெற்றிருக்கின்ற ஒரே ஒரு அற்புதம் இந்த அற்புதம் என்று குறிப்பிடலாம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000த்திற்கும் அதிகமான மக்களுக்கு உணவளித்த இந்த மாபெரும் அற்புதத்தை தான் இப்பொழுது நாம் படித்திருக்கின்றோம். அந்த அற்புதத்தின் கடைசி வார்த்தை இப்படி சொல்லி தான் அந்த நிகழ்ச்சி முடிகின்றது. என்னவென்று சொல்லி, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது என்று அங்கே முற்று பெறுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதத்தின் முழுமையான காரியம் நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறபடினால் நான் அதற்குள்ளாக போக விரும்பவில்லை. மாறாக இந்த ஒரு வசனத்தில் 2 முக்கியமான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. மிக அற்புதமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை தான் நான் இந்த காலை நேரத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று விரும்புகின்றேன். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் இந்த 2 அனுபவத்தை உடையதாகத்தான் இருக்கும். கடவுளால் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்றால், இந்த அற்புதம் எப்படி முடிகிறதோ அதே வண்ணமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் இன்றைக்கு எடுத்துக்காட்டாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த வசனத்தில் 2 வார்த்தை. என்ன வார்த்தை? திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 2 வார்த்தை மிக அற்புதமான ஒரு வார்த்தை என்று சொன்னேன். திருப்தி என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மீதி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தில் என்ன இல்லாமல் இருக்கிறது என்றால் திருப்தி இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இது பேராசையின் அடையாளமா என்றால் அப்படி அல்ல. அடிப்படையான தேவைகள் கூட இல்லாத அநேக மக்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நாம் மிகவும் வசதி படைத்த மக்களை குறித்தல்ல, இங்கே அன்றாட தேவைகளுக்காகவே சிரமப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து நான் இங்கே பேச விரும்புகிறேன். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி உண்டாகிறது. இந்த திருப்தியைத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்று நான் குறிப்பிட்டேன். அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அதற்காகத்தான் எத்தனையோ விதமான முயற்சிகளை மக்கள் மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் நம்முடைய இருதயத்தில் ஒரு திருப்தியை ஆண்டவர் கட்டளையிடுகின்ற கடவுளாக இருக்கிறார். 2வதாக இங்கே என்ன நிகழ்கிறது? மீதியானவைகளை அவர்கள் பார்த்தார்கள். இயேசுவின் கரத்தில் கொடுக்கப்பட்டது என்னமோ 5 அப்பங்களும் 2 மீன்கள் மாத்திரம்தான். சாப்பிட்டவர்கள் 5000த்திற்கும் அதிகமானவர்கள் என்று சொல்லி அங்கே இருக்கிற வசனங்கள் மிக அற்புதமாய் சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். புருஷர்கள் மாத்திரம், ஆண்கள் மாத்திரம் 5000 பேர். பெண்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? சிறுவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? சிறுவர்கள் இருந்தார்களா? அதற்கு அடையாளம் இருக்கிறதா என்றால், ஆம், இந்த அப்பத்தை கொண்டு கொடுத்ததே அந்த சிறுவன் தான் அல்லவா? சிறுவன் கையிலே தான் இந்த அப்பம் இருந்தது. அவ்விதமாக 5000த்திற்கும் அதிகமான பேரை சாப்பிட வைத்த அந்த ஆண்டவருடைய அற்புதம் அந்த 5 அப்பம் 2 மீனிலிருந்து 12 கூடைகள்
அவர்கள் மீதி எடுத்தார்கள். அப்படியானால் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது நமக்கு திருப்தியை தருவது மாத்திரமல்ல, அது நிறைவை தருகின்ற ஒன்றாயிருக்கிறது. அது மீதி எடுத்து வைக்கிற அளவிற்கு அந்த ஆசீர்வாதமானது ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? திருப்தி இல்லாத ஒரு நிலை. இவ்வளவு பிரயாசப்பட்டேன், இவ்வளவு முயற்சித்தேன், இவ்வளவு காரியங்களை நான் செய்து முடித்திருக்கிறேன், ஆனால் என் உள்ளத்திலே பார்க்கும் பொழுது ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? நான் இவ்வளவு முயற்சித்து கூட நான் எதிர்பார்த்த வண்ணமாக காரியங்கள் அமையவில்லை என்ற ஒரு ஏக்கம் மனிதர்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக, வாழ்க்கை நிறைவானதாக பரிபூர்ணமானதாக இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவைகள் இருந்து கூட ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று எண்ண தோன்றுகிறது. காரணம், எது இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அது இல்லாமல் இருக்கிறது. ஆகையால் என் வாழ்க்கை ஒரு பூரணப்பட்ட வாழ்க்கையாக எனக்கு தெரியவில்லை என்று கதறுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த சிறுவன், என்னிடத்தில் இருப்பது இவ்வளவு தான் ஐயா, இவற்றை நான் வைத்திருக்கொண்டால் அது எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. ஆகையால் உம்முடைய திருக்கரத்தில் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு கொடுத்தார். அதனுடைய விளைவு தான் அது 5000 பேருக்கும் அதிகமானவர்களை இன்றைய பசியை ஆற்றினது மாத்திரமல்ல, கடைசியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியானவைகளை எடுத்து வைத்தார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவது என்ன? இதெல்லாமா வாழ்க்கை என்று எண்ண தோன்றுகிறது. இவ்வளவுதான், இதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று அற்பமாக எண்ண தோன்றுகிறது. மிகவும் மிகவும் அற்பமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் இவற்றை ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் கொடுத்து விடும் பொழுது, ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து விடுவதென்றால் ஒரு பரிபூர்ணமான அர்ப்பணிப்பு கடவுளுடைய திரு சித்தத்திற்கு. அப்படி ஒப்பு கொடுத்து விடும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையை அவர் தன் கையிலே எடுத்து கொள்ளுகிறார். அவருடைய கரத்தில் எடுத்து கொள்ளப்பட்ட எந்த பொருளும் எந்த ஒரு மனிதனும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனது இல்லவே இல்லை. அவர்கள் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவின் கரத்தில் அர்ப்பணித்து விடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கை திருப்தியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இயேசுவின் கரத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய மீதியானவைகளை எடுத்தார்கள். கடவுள் தாமே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு திருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவும் பரிபூர்ணமும் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதமும் உடைய ஒரு வாழ்க்கையாக மாற்றி நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.